வேண்டத் தகது அறியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் வெறுப்பன்றோ. சமீபத்தில் மாணிக்கவாசகர் குரு பூஜை நடைபெற்றது. அவரை வேண்டி திருவாசகம் எனும் தேன் 33 கீர்த்தி திரு அகவல் பாகம் 15 பகுதியில் பேச வருகிறார் அன்பிற்குரிய சித்தாந்த நவமணி சிவத்திரு சுப்பராயன் அண்ணா அவர்கள். பொறியியல் பட்டதாரி, கடலூரைச் சேர்ந்தவர், தில்லையில் வாழ்ந்த அருள் ஞானி அவர்களை குருவாக பெற்றவர், பல்வேறு சிவப்பணி ஆற்றி வருகிறார். ஒளி திங்கள் மாத இதழின் ஆசிரியராக உள்ளார். திருவாசக தொடர் விளக்க உரை வகுப்பு, பெரிய புராண வகுப்பு தொடர் எடுத்து வருகிறார். எண்ணற்ற நூல்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்ணா. வாருங்கள். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேன் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித் தாமரைகளையும் மாணிக்கவாசக பெருமானின் திருவடித் தாமரைகளையும் எளியனை சென்னறியிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் எழில் ஞான பூசையாம் ஞான உலாவினை வாரந்தோறும் தொடர்ந்து செவ்வனே நடத்தி வரும் மும்பை முரளியா உள்ளிட்ட குழுவினர் அனைவரும் இன்றைக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி மாதங்கி அவர்களையும் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள இணையமாயிலாக கலந்து கொண்டுள்ள அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு ஞான உலா 182 திருவாசகம் என்னும் தேன் பகுதி 34 கீர்த்தி திரு அகவல் பகுதி 16. கிட்டத்தட்ட நம்ம கீர்த்தி திரு அகவலினுடைய இறுதி பகுதியில இருக்கிறோம். இன்றோட நம்ம இந்த கீர்த்தி திரு அகவலை மாணிக்கவாசகனுடைய குருவர்களால் நிறைவு செய்ய இருக்கிறோம். மொத்தம் 146 வரிகளை கீர்த்தி திரு அகவலிலே அருளி இருக்கிறார். அதுல இதுகாரம் 137 வரைக்கும் நாம சிந்தித்து இருக்கிறோம். இதுகாரம் இந்த கீர்த்தி திரு அகவலிலே என்ன மணிவாசகர் அருளி இருக்கிறார்னு பார்க்கும்பொழுது பொதுவாக இறைவனுடைய பல திருவிளையாடல்களை நமக்கு காட்டியிருக்கிறார். ஒரு 2 அடிதான் இருக்கும், அதுல நிறைய ஒரு கதை சொல்லியிருப்பார். இதை கொண்டுதான் பின்னாடி வரக்கூடிய திருவிளையாடல் புராணம் முதலிய புராணங்கள் எல்லாம் இதிலிருந்து நிறைய வரலாற்று கதைகள் எல்லாம் எடுக்கப்பட்டன என்பதை நம்ம அவ்வப்போது சொல்லி இருக்கிறோம். அதன் பிறகு இறைவனுக்கு தசாங்கம் இங்கே சொல்லி இருப்பார். திருவாசகத்துல திரு தசாங்கம் என்று ஒரு தலைப்பே பின்னாடி இருக்கிறது. அது போக முன்பே இந்த கீர்த்தி திரு அகவலில் இறைவனுக்கு தசாங்கத்தை மாணிக்கவாசகர் அருளி இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்புறம் சென்ற சிந்தனையில என்ன பார்த்தோம்னா,
மாணிக்க வாசகரை திருப்பெருந்துறையில சிவபெருமான் ஈர்த்து ஆட்கொண்டார். அதான் ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எந்தை பெருமான் சிவபுராணத்துல சொல்றார். ஆட்கொண்ட பிறகு அவருக்கு எல்லாம் ஞானம் கொடுத்தார், தீக்கைகள் வழங்கினார். அன்று இரவு முழுவதும் என்னென்னலாம் நடந்ததுன்னு திருவாத ஊரடிகள் புராணத்துல கடவுள் மாமுனிவர் அங்கே விளக்கமா நமக்கு சொல்றார். இப்ப அந்த சிந்தனையில நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு என்ன பண்றாரு, மாணிக்க வாசகரையும் சிலரையும் இங்கே விட்டுட்டு மற்ற அடியார்களை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார். செல்லும் போது இவர் என்ன சொல்றாரு, தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டார். மாணிக்க வாசகரை தில்லைக்கு வா என்று சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் நம்ம போன சிந்தனையில சிந்தித்தோம். அப்படி தில்லைக்கு வான்னு சொன்ன உடனே இவர் குருநாதர், இறைவனே குருநாதரா வந்தார் இல்லையா, அவர் சொல்வதை அவரு சிறமேல் ஏற்றுக்கொண்டு அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் நம்ம இங்கே விட்டுட்டு போயிட்டாரே சாமி, விட்டுட்டு போயிட்டாரேன்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குறை. தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு. இப்ப மற்ற அன்பர்கள் அடியார்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சில பேர் என்ன ஆனாங்க, போய் நெருப்புல விழுந்துட்டாங்க, சில பேர் கடல் உள்ள போயிட்டாங்க, சில பேர் மயக்கம் போட்டு மூர்ச்சி ஆயிட்டாங்க. இப்படி எல்லாம் போன சிந்தனைகளை நம்ம சிந்தித்தோம். அதுதான் நம்ம கடைசியா பார்த்தது. அதாவது நிறைய பேர் இறைவனோட கலந்துட்டாங்க. மீது இருக்கக்கூடியவர்கள் எய்த வந்து இயலாதார் எரியில் பாயவும், நெருப்புல போனாங்க. இது நெருப்பு. அப்புறம் மாலது ஆகி மயக்கம் அது எய்தியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும். பூதலம்னா மண்ணு. முதல்ல நெருப்பு பார்த்தோம், இப்ப மண் பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்களை நீங்க குறித்து கொண்டே வரணும். முதல்ல நெருப்பு, இப்ப மண். அப்புறம் கால் விசைத்து ஓடினர். கால்னா காற்று. அந்த காற்று என்பது பஞ்சபூதத்துல 3 சொல்லிட்டார். அப்புறம் கடல் புக மண்டி. கடல்ல நீர். இந்த 4 சொல்லிட்டார். பஞ்ச பூதங்கள்ல 4 சொல்லியாச்சு. அப்புறம் நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த 137ல உடனே சொல்றாரு பாருங்க, பாதம் எய்தினர் பாதம் எய்தவும். அவங்களாம் அப்படி போக இன்னொரு செய்தியை சொல்ல வர்றாரு பாருங்க. 138ல இருந்து இன்றைக்கு சிந்திக்கணும். இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று அப்படின்னு சொல்றாரு. இதுல பதஞ்சலிக்கு எங்க அருளினார்னு கேட்டா, தில்லையில சிதம்பரத்துல அருளினார். இந்த தில்லை என்பது ஆகாயத்தலம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், நெருப்பு பார்த்தோம், மண் பார்த்தோம், காற்று பார்த்தோம், நீர் பார்த்தோம். இந்த 5வதாக இருக்கக்கூடிய ஆகாயத்தையும் இங்க சொல்லிடுறார். இப்படி தொடர்ச்சியாக இந்த பஞ்சபூதங்களையும் இந்த 2, 3 அந்த ஒரு செய்திகளுக்குள்ளே மணிவாசகர் அடக்கி காட்டுகிறார். அந்த பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சபூதத்தையும் சொல்றார். அப்போ ஒவ்வொருத்தங்க நெருப்புல போனாங்க, அப்புறம் காத்துல போனாங்க, இப்ப மண்ணுல விழுந்துட்டாங்க. இப்படி ஒண்ணு பஞ்சபூதங்கள்ல அவர்கள் கலந்தார்கள் என்று ஒரு குறிப்பை தருகிறார். இப்ப இந்த பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் என்பது 138, 139வது அடிகள். 2 அடிகள். இந்த 2 அடிகள் நம்ம பார்ப்போம். பதஞ்சலி அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டா, நிறைய பதஞ்சலிகள் இருக்கிறாங்க. யோக சூத்திரம் செய்தவர், இலக்கணம் வகுத்தவர், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க சொன்னது மன்று தொழுத பதஞ்சலி. இந்த பதஞ்சலிய நமக்கு திருமூலர் பெருமான் அவர் ஒரு பாடல்ல சொல்லுவார். என்னன்னா, நந்தியம்பெருமானிடம் யாரெல்லாம் மாணவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சேர்த்து சொல்லுவார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாளிடில் நந்திகள் நால்வர். அந்த 4 பேர் யாருன்னா, சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 பேரை நந்திகள் 4 சொல்லுவார். 5வது சிவயோக மாமுனி. 6வது மன்று தொழுத பதஞ்சலின்னு சொல்லுவார். அவர் தான் இங்க சொன்னது பதஞ்சலி. 7வது வியாக்கிரமர் அப்படின்னு, வியாக்கிரபாதர், அவர் தான் வியாக்கிரமர்னு சொல்லுவார். 7 பேர் சொல்லிட்டு என்று இவரோடு என்னோடு என்மருமாமே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுவார். நந்தியம்பெருமான்களுக்கு 8 மாணவர்கள் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு என்னையும் சேர்த்து 8 பேர்னு சொல்லுவார். அந்த 8 பேர்ல இருக்கக்கூடிய இந்த பதஞ்சலி முனிவரை மன்று தொழுத பதஞ்சலி. மன்றுனா நமக்கு தில்லை தான். அதாவது இன்றைக்கு தில்லையிலே ஆணி திருமஞ்சனம். நேற்று திருத்தேர், இன்றைக்கு திருமஞ்சனம். ஒரு சிறப்புடைய ஒரு நாள் தான் இன்றைக்கும். அங்க பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக. பரம நாடகன்னா மேலான கூத்துன்னு அர்த்தம். நாடகம்னா கூத்து, அது திருக்கூத்து. பரம நாடகம்னா அது மேலான கூத்து என்று சொல்ற. முதல் பதஞ்சலியோட வரலாறு நம்ம ஒரு சுருக்கமா தெரிந்து கொள்ளலாம். இவர் எப்படி பதஞ்சலி முனிவர் இங்கே அவதாரம் செய்கிறார்னு நம்ம பார்க்கும் பொழுது,
ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பதஞ்சலி முனிவர். இது எங்க வருதுன்னா, தாரகாவனத்து ரிஷிகளுக்கு அவர்கள் பண்ண சேட்டையெல்லாம் நமக்கு தெரியும். அவர்களுக்காக ஒரு நடனத்தை ஆடுகிறார் இறைவன் சிவபெருமான். அந்த நடனத்தை எல்லாரும் காண்கிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதுல திருமாலும் காண்கிறார். திருமால் ரொம்ப மகிழ்ச்சியா உள்ள களிப்போடு சிரித்து கொண்டே இருக்கிறார். அத பாக்குறாரு ஆதிசேஷன். என்ன அவரோட பாஸ் இல்லையா, ஆதிசேஷன் பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன சிரிக்கிறீங்க, சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சிரிப்போம் இல்லையா, ஏதாவது காமெடி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு திருமால் சொல்றாரு, இது நடந்தது சொல்றாரு, இது மாதிரி தாரகாவனத்து ரிஷிகளுக்காக சிவபெருமான் ஒரு டான்ஸ் ஆடினாரு. அந்த டான்ஸை நான் பார்த்தேன், அது ரொம்ப களிப்பா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, அதை நான் சிரிச்சேன். சரி அது கொஞ்சம் எனக்கு காட்டுங்களேன், கொஞ்சம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் காட்ட முடியாதுப்பா, அது அந்த டான்ஸ் முடிஞ்சிருச்சு, அப்புறம் நான் எப்படி பாக்குறது, நீங்க மட்டும் இருக்கீங்களேன்னு கேட்டா, ஒரு வழி சொல்றேன். தில்லைக்கு போனினா தில்லையில என்றைக்கும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். நடராஜ பெருமான் என்றைக்கும் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அவர் நடனம் ஆடலைன்னா நாம எல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்கணும். இப்ப நம்ம பேச முடியாது, கையை ஆட்ட முடியாது, நிகழ்ச்சி நடத்த முடியாது. அங்க அவர் நடனம் ஆடிக்கொண்டிருப்பதால் தான் நாம் இயங்குகிறோம். அதுதான் சொல்றாரு திருமால், தில்லைக்கு போனா எப்பொழுதும் அவர் ஆடிக்கொண்டே இருப்பார், அங்க போனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நாங்க போறேன்னு சொல்லிட்டு அவரிடம் விடை பெற்று விட்டு வந்து தவம் இருக்கிறார். தவம் இருக்கும் பொழுது இவருடைய தவத்துக்கு மெச்சி இறைவன் என்ன பண்றாரு, பிரம்மா போல ஒரு வடிவம் எடுத்து வருகிறார் சிவபெருமானே. என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்ப கேட்ட உடனே ஆதிசேஷன் கேட்ட உடனே, எனக்கு இது மாதிரி சிவபெருமானுடைய நடனம் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. இல்லப்பா உனக்கு அட்டமாசித்திலாம் தரேன் நானுன்னு. எனக்கு அட்டமாசித்தியும் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு சிவபெருமானுடைய நடனம் தான் பார்க்கணும்னு ஒரு உறுதியா இருக்கிறாரு ஆதிசேஷன். அதனால என்ன சொல்றாரு, அப்புறம் பிரம்மாவனுடைய கோலத்தை மறைத்துக் கொண்டு இறைவனை வெளிப்பட்டு, நீ வந்து இது மாதிரி அத்திரி மகரிஷி அனுசூயைன்னு 2 பேர் இருக்காங்க, அவர்களுக்கு நீ குழந்தையாக வரக்கடவாய். அங்கு வந்த பிறகு உன்னோடு வியாக்கிரபாதர் என்று ஒருவர் வருவார், அதுவரை நீ காத்திரு, உங்க 2 பேருக்கு சேர்த்து ஒரு நடனம் காட்டுகிறேன்னு அங்க சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதன் பிறகு அதே போல அத்திரி மகரிஷிக்கும் அனுசூயைக்கும் அவங்க மகவு வேண்டி இருக்கிறார்கள். அதுல அனுசூயை அப்படின்னு சொல்லும்போது அசூயா அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா பொறாமைன்னு அர்த்தம். அனுசூயா அப்படின்னு சொன்னா பொறாமை இல்லாதவன் அர்த்தம். அவள் பொறாமையே இல்லாதவளாம். ஏன் பொறாமை வரும்னு கேட்டா, இப்ப நம்ம மனிதர்களுக்குள்ள பொறாமை இருக்குதுன்னா, நமக்கு ஈக்குவலா அவங்க இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல நமக்கு ஒரு கார் வாங்கிட்டோம், அவங்க ஒரு கார் வாங்கலையே, இப்ப அவங்க கார் வாங்கிட்டாங்க நாம கார் வாங்கலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த அனுசூயன்றது அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, எல்லாருமே கீழே இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்க பொறாமைப்படுவதற்கான தேவை இல்லை, வேலை இல்லை. அதனால அங்க பொறாமையே இல்லாதவர், அது பெயர் காரணம் அனுசூயா, அது அனுசூயை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு தடவை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருக்கும் போது, இவர் இந்த பாம்பு வடிவத்தில் இருப்பார் இல்லையா ஆதிசேஷன், அப்படியே கையில வந்து குழந்தையா வந்து விழுகிறார். விழுந்த உடனே இவங்க அந்த பாம்பு அந்த வடிவத்தை பார்த்தோன்னே பயந்து அப்படியே நிக்கிறாங்க. அந்த குழந்தை விழுந்து காலிலே விழுகிறது. அதனால அந்த காலிலே விழுவதனால் அது பத் அஞ்சலி, அதாவது அஞ்சலியில் இருந்து விழுந்தவன் அர்த்தம். அதுக்கு பத் அப்படின்னாலே விழுதல். என்ன கேட்டா உங்களுக்கு சான்ஸ்கிரிட்லாம் என்ன விட உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா அதுக்கு அர்த்தம் தெரியும். அதனால அந்த பாதத்தில் விழுந்ததால் அவர் பாத்தஞ்சலி, அது பதஞ்சலி அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. பதஞ்சலி முனிவர் என்று அவருக்கு பெயர் வந்தது. அவருடைய வரலாறு தான் இது. கூட அவர் கூட ஒருத்தவர் இறைவனுடைய நடனம் பார்த்தாருன்னு சொன்னோம், அவர் தான் வியாக்கிரபாதர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, புலிக்கால் முனிவர்னு பேர். ஏன் அவருக்கு புலிக்கால் முனிவர்னு பேருனா, அவர் காலை நேரத்துல இறைவனுக்கு பூஜை செய்வதற்காக மலர்கள் எல்லாம் பறிக்க போவாராம். அப்படி பறிக்கும் போகும்போது காலை நேரத்துல, ஏன்னா 6 மணிக்கெல்லாம் தேன் வந்து அமர்ந்து அதை வந்து எச்சில் பண்ணிடும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ்ஷா பூ பறிக்கணும், சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில போன உடனே அதுல அதாவது நல்ல பூ இல்லாம கசங்கி போன பூவெல்லாம் இருட்டுல தெரியாம பறிச்சுட்டு வந்துருவாராம். அதனால அவர் இறைவனிடம் வேண்டி என்ன கேட்கிறாருன்னா, தனக்கு ஒரு புலிக்கால் வேண்டும். அது என்ன, புலிக்காலோட நகங்கள் எல்லாம் வேண்டுமா. இந்த ஒவ்வொரு நகத்திலும் ஒவ்வொரு கண் இருக்குமா, அந்த கண்ணின் மூலமாக வெளிச்சம் வருமா. ஏன் அந்த அந்த வெளிச்சம் இருந்ததுன்னா நல்ல நல்ல பூவா பார்த்து பறிக்கலாம். அப்புறம் அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால அவர் காலில் சில பூக்கள் செடிகள் மேல மரத்து மேல ஏற முடியலாம். சில ஏறுவதற்கு நம்முடைய காலால ஏற முடியாது, பனிக்காலமாக இருந்தா ஏற முடியாது, வழுக்கும். அதனால அந்த புலிக்கால் கொண்டு ஏறி அந்த வெளிச்சத்திலே அவர் அந்த புலிக்காலை பெற்றதனால் அவருக்கு புலிக்கால் முனிவர் அப்படின்னு பேர். இந்த வியாக்கிரபாதர் யாருன்னு கேட்டா, வசிஷ்ட முனிவனுடைய தங்கையை திருமணம் செய்தவர். எங்கெல்லாம் அப்படி சுத்தி சுத்தி வருது பாருங்க. இவருங்க வியாக்கிரபாதனுடைய மகன் யாருன்னு கேட்டா உபமன்யு முனிவர்.
இந்த உபமன்ய முனிவர் தான் குழந்தையா இருக்கும்போது, எப்போதுமே வந்து நம்ம குழந்தை பிறந்ததுன்னா தாய் வந்து அம்மா வீட்டுல போயிடும். அதனால அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. வசிஷ்ட முனிவர் அங்க வந்து காமதேனுவோட பாலை குடிச்சு வளர்ந்தவர் வியாக்கிரபாதனுடைய மகனாக இருக்கக்கூடிய உபமன்ய முனிவர். அவர் திரும்ப திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்த உடனே, தில்லைக்கு வந்த உடனே அவருக்கு இந்த பால் எல்லாம் பத்தல. அப்பதான் அவர் அழுத உடனே தான் பாடல் சொல்றோம் இல்லையா, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். இன்றைக்கும் அங்க தில்லையில போனீங்கன்னா இருக்குது. அந்த இடத்தெல்லாம் வேற ஒருவர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு செய்தியாக இருக்கட்டும். ஆனா இந்த தொடர்பு ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இந்த முனிவர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக இது சொன்னோம். இப்படி இந்த பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் அங்கே திருநடனம் காட்டினார் சிவபெருமான், நடராஜ பெருமான். அது தைப்பூச நன்னாள்ல ஒரு குரு வாரத்திலே அதை அவங்களுக்கு அந்த நடனத்தை காட்டினார். வியாழக்கிழமையில நடத்தி காட்டினார் என்று இதெல்லாம் நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் கோயில் புராணம் ஒரு நூல் செய்திருக்கிறார். அதுல இவ்வளவு விளக்கங்களையும் தருகிறார். சரி, இப்ப பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். அதாவது எப்படின்னா, நிறைய பேரு நெருப்புல போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, ஏன்னா சிவபெருமான் திருவடியை அடைய வேண்டும், விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தாங்கல. ஒருவேளை மாணிக்க வாசகரை நீ தில்லைக்கு வான்னு சொல்லலைன்னா அவரும் ஒருவேளை நெருப்புல போயிருப்பாரா, கடலுக்கு போயிருப்பாருன்னு தெரியாது. மாணிக்க வாசகரை தில்லைக்கு வான் எதுக்காக சொன்னாரு? நமக்கு திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதை எவ்வளவு இறைவனுடைய பெரும் கருணை பாருங்க. அப்ப இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் அப்படின்னா, இதம் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா இதயம். இதயம்னா மனம். நம்முடைய மனம் இருக்குது இல்லையா, மனம் சலிப்பு எய்த ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க அவங்க எல்லாம். இப்ப ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். ஒரு பக்கம் அப்படி ஏங்கி கொண்டே இருக்கிறாங்க. இப்படி போயிட்டாங்களே, அப்படி போயிட்டாங்களே, சிவபெருமான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ஏங்கி கொண்டே இருக்கிறார்களாம். அதான் மனம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஒரு பக்கம் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு பொருள். இந்த இதம்னா நம்ம என்ன சொன்னோம்? மனம், இதயம்னு சொன்னோம். இன்னொரு இதம் என்பதற்கு இன்பம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இதம் அகிதம் அப்படின்னு சொல்லுவோம், இன்பம் துன்பம்னு. அப்ப அந்த இடத்துல இதம் இன்பம் என்று சொன்னால், இன்பம் சலிப்பு எய்த நின்றுனா என்ன அர்த்தம்னா, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி உலகத்தோட நம்ம ஒட்டி வாழணும். உலகத்தோட ஒட்டி வாழணும், உலக இன்பத்துல இருக்கணும். அப்ப இந்த உலக இன்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் நின்னாங்களாம். அப்ப இந்த உலக இன்பத்தில் வெறுப்பு உடையவராக ஏக்கமுற்று நின்றார்கள். இறைவனுடைய திருவடி இன்பம் தான் வேண்டும், இந்த நிலையில்லாத உலக இன்பமே வேண்டாம்னு இந்த உலக இன்பத்துல வெறுப்பு உற்று, அதான் இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். இப்படி அவங்க ஏங்கி கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு இன்சிடென்ட் வேற எங்கேயாவது நடந்திருக்குதான்னு நீங்க ஒரு நினைச்சு பார்த்தோம்னா, நமக்கு 63 நாயன்மார்கள்ல சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருவர். அவர் யாருன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஃப்ரெண்டு, நம்பியாரூரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரனுடைய நண்பர். அவர் வந்து சேரநாட்டு அரசர். அவரும் அப்படித்தான். அதாவது ஆடி சுவாதி இப்ப வரும், இன்னொரு இப்ப ஆடி மாசம் இல்லையா, ஆடி இதுல சுவாதியில அவருடைய குரு பூஜை வரும். அப்ப இவர் வெள்ளை யானை வருது சுந்தரரை அழைத்து போக கைலாயத்திலிருந்து. அதை வந்து இவர் எப்படி அறிகிறாருன்னா, இவர் கழறிற்று அறிவார்னு பேரு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. இப்ப ஒரு சினிமாவில வேற ஒருத்தவங்க நினைக்கிறதெல்லாம், விவேக் ஒரு படத்துல அவங்க நாய் நினைக்கிறது தெரியும், மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும் பாருங்க. அதே போல கழறிற்று அறிதல் அந்த தன்மை அவருக்கு இருக்குது. அதனால இதை தெரிந்து கொண்ட அவர் ஒரு குதிரையின் மூலமாக இவர் கைலாயத்திற்கு சென்று விடுகிறார். இது சென்று விடுகிறார் என்பது எப்படி போனார்ன்றதுலாம் அந்த பெரிய புராணத்துல வரும், நம்ம பார்த்து கொள்ளலாம். இதுல என்ன குறிப்புனா, இங்க எப்படி திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகரோட சில அடியார்களை விட்டுட்டு போன உடனே இந்த அடியார்கள்லாம் நெருப்புல போனாங்க, கடல்ல போனாங்க, மூர்ச்சியாய் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் அரசர். அந்த அரசருக்கு மக்களாக இருந்தார்கள் இல்லையா, அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய மன்னன் அரசன் போரானேன்னு சொல்லிட்டு நாங்களும் தான் போகும் அப்படின்னு சொல்லி உயிரை மாய்த்து கொண்டார்களாம். அதனால அவர்களுக்கு யாரெல்லாம் சேரமான் பெருமாள் மீது அன்புடையவராக உயிரை மாய்த்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் சிவலோகத்திலே ஒரு இடம் கொடுத்து வைத்திருக்கிறார். அதே போல இங்கேயும் எப்படி திருப்பெருந்துறையில விட்டுட்டு போனோடனே இவங்க எல்லாம் போனாங்களோ அதே போல அங்கேயும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நம்ம ஒப்புமை செய்து பார்க்கலாம். சரி, இப்ப இந்த 2 அடி பார்த்தோம்னா, பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். அப்புறம் எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன்
அப்படின்னு சொன்னார். எழில்னா எழுச்சின்னு ஒரு பொருள், அழகுன்னு ஒரு பொருள். அழகுன்னு சொல்லலாம், எழுச்சின்னு சொல்லலாம். அதாவது இமயத்து இயல்புடை பொண்ணுன்னாரு. இமயமலையை ஒத்த அந்த சிதம்பரம் இருக்கிறதாம். அதான் சொல்றாங்க, எழில் பெறும் இமயத்து இயல்புடை பொண்ணுனர். அப்படின்னு சொன்னா அழகிய, அழகிய பொன்னாலான பொலிதரு புலியூர்னர். அழகான பொன்னாலான பொலிதரு புலியூர் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த புலியூரின் சிற்றம்பலம் இருக்குது இல்லையா, அந்த சிற்றம்பலம் எப்படி இருக்குமா, பொன் வேய்ந்து இமயமலை போல காட்சி தருமா. அதனால எழில் பெறும் இமயத்து இயல்புடை பொன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது வரலாற்றில் நம்ம படிக்கும் போது இந்த சோழன் இந்த காலத்துல பொன் வேய்ந்தான், நீங்க வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா இந்த சோழன் தில்லையில பொன் வேய்ந்தான் என்று வரும். எந்த நூற்றாண்டுல வேய்ந்தான் அப்படின்லாம் அங்க குறிப்பு இருக்கிறது, வரலாற்றுல இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். சரி, எழில் பெறும் இமயத்து இயல்புடை பொன் பொலிதரு புலியூர்னர். இந்த புலியூர் அப்படின்னு சொன்னா எந்த ஊர்னு கேட்டா, சிதம்பரத்துக்கு ஒரு ஊர், ஒரு பேரு வந்து புலியூர்னு பேரு. ஏன் புலியூர்னு கேட்டா, ஏற்கனவே பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் அருள் செய்த ஊர். அந்த வியாக்கிரபாதருக்கு இன்னொரு பேர் சொன்னோம், புலிக்கால் முனிவர்னு. அந்த புலிக்கால் முனிவர் எங்கெங்கெல்லாம் சென்று வழிபட்டாரோ அந்த ஊருக்கெல்லாம் புலியூர்னு பேர் வரும். ஓமாம்புலியூர் அங்க பக்கத்துல இருக்கு. இப்ப எங்க ஊர் கடலூர்ல இருக்கக்கூடிய சுவாமியினுடைய இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க, திருப்பாதிரி புலியூர்னு சொல்லுவாங்க. பாதிரி புலியூர் அரணே. ஏன்னா இங்கேயே வந்து வழிபாடு செய்திருக்கிறார் புலிக்கால் முனிவர் ஆகிய வியாக்கிரபாதர். இப்ப எங்கெங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் அந்த ஊருக்கு பின்னாடி புலியூர்னு வரும். நீங்க எங்கெல்லாம் புலியூர்னு வந்தா அங்கெல்லாம் வியாக்கிரபாதர் சென்று வழிபட்டு இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஊருக்கு வெறும் புலியூரான்னு கேட்டா, வெறும் புலியூர் இல்ல இந்த ஊருக்கு. ஓமாம்புலியூர், பாதிரி புலியூர் இப்படி எல்லாம் சொன்னோம் இல்லையா. இப்ப சிதம்பரத்திற்கு என்ன புலியூர் கேட்டா, பெரும்பற்ற புலியூர். அந்த ஊருக்கு பேர் என்னது, பெரும்பற்ற புலியூர். ஏன்னா நாம் பற்றுவதற்குரிய பெரும் இடமே அதுதான். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்ப நம்ம பற்றற்றானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம். அப்ப நாம் பற்றுவதற்குரிய பெரும் பற்று, அதாவது என்னன்னா ஒரே பற்றுன்னு அர்த்தம். ஒரே பற்று, அது பெரும் பற்று. அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூர் அந்த ஊர். அந்த ஊருக்கு தான் பொலிதரு அழகு மிகுந்த அது புலியூர். அந்த புலியூர் பொதுவினில், பொதுன்னா அந்த மன்று, சிதம்பரத்தை தான் சொல்லுவாங்க தில்லை. பொதுவினில் நடம் நவில். நடனம்னா அவருடைய திருநடனம், திருக்கூத்து. அந்த நவில் அப்படின்னு சொன்னா பயிலுதல்னு அர்த்தம். அது எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறார்னு பொருள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறார்னு பொருள். அதே போலதான் இங்கேயும் பொதுவினில் நடம் நவில், எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கிறவர் பாருங்க, அடுத்த 142 43 சொல்றாரு, கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அப்படின்னு சொல்றாரு. கனிதரு செவ்வாய் அப்படின்னா கொவ்வை கனின்னு அர்த்தம். கொவ்வை கனியை ஒத்த செவ்வாய் உடைய உமையமைக்கு அடைமொழி தராங்க. இப்ப சொல்லுவாங்களே, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுவாரு. ஞானசம்பந்தரும் கொவ்வை செவ்வாய் அம்மா இருக்கிறாங்க, அம்மை இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. கொவ்வை செவ்வாய் கோமல மாதுமையாள் அப்படின்னு சொல்லி தேவாரத்துல, சம்பந்தர் தேவாரத்துல சொல்றாரு. இங்க சொல்லு, கணிதரு செவ்வாய் உமைக்கு அருளினார். அப்புறம் காளிக்கு அருளினார். உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்துன்னு சொன்னார். இந்த காளிக்கு அருளியது என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும் காளியினுடைய வரலாறு. அதாவது இந்த தாரகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் என்ன பண்றான், சிவபெருமானிடம் ஒரு வரத்தை பெறுகிறான். என்ன வரம்னா, எனக்கு இறப்பு வரக்கூடாது, ஒருவேளை இறப்பு யாரால் வந்தால் அந்த இறப்பின் மூலமாக என்னுடைய குருதி கீழே விழுந்தால், ஒரு சொட்டு விழுந்தால் அதிலிருந்து என்னுடைய உடலாக நான் பல மடங்கு எழ வேண்டும் என்று ஒரு வரத்தை பெறுகிறான். சிவபெருமான் தான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு, அது கொடுத்துட்டாரு. அதே போல இவனுடைய அட்டகாசம் தாங்க முடியல, எல்லா உயிர்களுக்கும் தீங்கு இழைத்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி தீங்கு இழைத்துக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அப்ப காளியை தோற்றுவிக்கிறார் இறைவன். காளியை தோற்றுவித்து அந்த தாரக அரக்கனை அவனை குத்தும் போது அவன் உடல்ல இருந்து ரத்தம் சொட்டு விழுகிறது. விழுந்த உடனே இன்னும் பல தாரகன் உருவாகிறான். உருவாக அதிகமாகி கொண்டே இருக்கிறான் என்பதனால காளி என்ன செய்யறாங்கன்னா, அந்த ரத்தத்தை குடிச்சிடுறாங்க. இப்ப எல்லா ரத்தத்தையும் குடிக்கும் பொழுது
அந்த எப்பொழுதுமே இப்ப நம்ம உணவு முறை இருக்கிறது இல்லையா, இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த குணங்கள் நமக்கு வரும். அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே இந்த சைவத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே அதுதான். இல்லைன்னா நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறி போயிடும். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் இவ்வளவு அட்டகாசம் நடக்குது, அதுக்கெல்லாம் காரணம் நாம் உண்ணக்கூடிய உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுதான் சத்துவ குணமுடைய உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குணத்தை அந்த உணவை எடுத்துக்கொண்டா எப்போதும் சாத்வீகமா இருப்போம். உலகத்துல எதுவுமே இல்லாம இருக்கலாம். அது சரி, அத ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அந்த அந்த ரத்தத்தை குடிக்க 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 அந்த காளிக்கும் அந்த அரக்கனுடைய குணம் வந்து விடுகிறது. வந்து விடுறதுனால அவளும் அந்த அரக்கனுடைய குணம், அவன் அரக்கன் அழிந்து விடுகிறான். ஆனா அந்த அரக்க குணம் காளிக்கு வந்ததுனால அவளும் மற்ற உயிர்களுக்கு அந்த அரக்க குணத்தோட செயல்பட்டு தீங்கு இழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இறைவன் ஒரு திருநடனம் செய்து காளியை அடக்குகிறார். இந்த ஊர்த்துவ தாண்டவம் என்று சொல்லுவாங்க. அந்த ஊர்த்துவ தாண்டம் ஆடி காளியினுடைய அந்த செருக்கை அடக்கி அதன் பிறகு அவளுக்கு அந்த உண்மையை தெரிவித்து, அது அந்த ஊர்த்துவ தாண்டத்துக்கு சொல்லுவாங்க, வலது கால் மேலேயும் இருந்து கொண்டு இடது கையால் அவருடைய கால் பெருவிரலை தீண்டுதல், இதுதான் ஊர்த்துவ தாண்டவம். அப்படி அதன் பிறகு காளிக்காக என்ன செய்யறாரு சுவாமினா, காளியை எல்லை தெய்வமாக தில்லையிலே வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் போனீங்கன்னா, ஆமா திருவாலங்காடும் வருது, காளி எல்லை தெய்வமாக காளி இன்றைக்கும் தில்லையிலே இருக்கிறது. தில்லை காளி அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கும் நிறைய பேரு இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா இங்க பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியும், அமாவாசை தினத்திலே காளி கோயிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். நடராஜர் கோயிலுக்கு போறாங்களா இல்லையா, அங்க போயிட்டு வந்துருவாங்க. எங்கள் பகுதியில் நிறைய பேர் அந்த அமாவாசை நாள்ல அங்க போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. காவல் தெய்வமாக காளி தில்லையிலே, தில்லை எல்லையில் காவல் தெய்வமாக காளி இன்றைக்கும் இருக்கிறாள். அது இறைவன் அவளுக்கு கொடுத்த ஒரு கருணை என்பதை பார்க்கணும். இதுல உமையம்மைக்கும் அந்த திருமுகத்தை காட்டுகிறார், அருளுகிறார். காளிக்கும் காட்டுகிறாள் சொன்னா, உமையம்மைக்கு இறைவன் செய்தது நம்ம எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறோம். இறைவன் செய்யக்கூடிய கருணை 2. ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. உமையம்மைக்கு காட்டிய திருமுகம் என்பது அறக்கருணை. காளிக்கு திருநடனம் செய்தது மரக்கருணை. அது இறைவன் காட்டியது மரக்கருணை. அதுதான் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து. அதுல அருளிய திருமுகத்துன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அருளிய திருமுகத்துன்னு சொல்லும் பொழுதே ஒரே முகத்துல 2 தன்மை இருக்குது பாருங்க. அது யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரே முகத்துல உமையம்மைக்கு அறக்கருணை செய்கிறான், காளிக்கு மரக்கருணை செய்கிறான். ஒரே முகத்துல 2 தன்மை. இது நம்மால முடியுமா? ஒரே நேரத்துல சிரிக்கவும் அழவும் முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு முடியாது. ஒண்ணு சிரிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அழுவும். அதுதான் இறைவனுடைய அந்த அளப்பெரும் ஆற்றலுடைய அந்த தன்மை என்பதை பார்க்கிறோம். இந்த காளிக்கு ஆடியதை நம்ம சுந்தரர் கூட அவருடைய தேவாரத்துல சொல்றாரு. பொடியிடை உமையவள் காண ஆடிய அழகர். அவள் காளிக்கும் ஆடினார், உமையவளுக்கும் ஆடினார் என்பதை அந்த சுந்தரர் தேவாரத்திலும் அருளி செய்வார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து அருளிய திருமுகத்து அழகு உரு சிறுநகை அப்படின்னு சொன்னார். இந்த அழகுரு சிறுநகையை எப்படி பிரிக்கணும்னா, அழகுரு நகை சிறுநகை அப்படின்னு பிரிக்கணும். உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு உரு சிறுநகை என்பதை அழகுரு நகை என்றும் சிறுநகை என்றும் பிரிக்கணும். ஏன்னா நம்ம சிரிப்பு என்பது மகிழ்ச்சியால் சிரிக்கக்கூடிய சிரிப்பு ஒன்று, அப்புறம் கோபத்தால ஒரு சிரிப்பு வரும், வெகுளி சிரிப்புன்னு பேரு. மகிழ்வு நகை வெகுளி நகைன்னு 2. இப்ப அழகுரு நகை என்பது மகிழ்வு நகை, அது உமைக்கு அருளியது, உமைக்கு காட்டிய திருமுகம். சிறுநகை என்பது அது வெகுளி நகை, அந்த திருமுகத்துல காளிக்கு காட்டிய மரக்கருணை. அப்ப அழகுரு நகை என்பது உமைக்கு காட்டிய அறக்கருணை, சிறுநகை என்பது வெகுளி நகை, அது காளிக்கு அருளிய மரக்கருணை என்பது அந்த வேறுபாட்டை நமக்கு புரிந்து கொள்ளணும். அப்புறம் சொன்னாரு 144, 145 இந்த 2 அடியில இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொழிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் அப்படின்னு சொன்னார். இறைவன் இப்படிப்பட்ட இறைவன் அறக்கருணை மரக்கருணை புரிந்து இந்த உயிர்களுக்கெல்லாம் பெரும் கருணை செய்யக்கூடிய இறைவன் ஈண்டிய அடியவரோடும் அப்படின்னா தொண்டரோடும், யார் யாரெல்லாம் தொண்டராக இருக்கிறார்களோ அந்த தொண்டர்களோடும் பொழிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன். அதே பொழிதரு புலியூர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பொழிதரு புலியூர்னா
ரொம்ப அழகுடைய புலியூர். எப்படிப்பட்ட அழகுன்னு கேட்டா, ஞானத்தால் அழகு பெற்ற புலியூரம். நம்ம உலகத்துல சொல்லக்கூடிய அந்த அழகு இல்லாம ஞானத்தால் அழகு பெற்ற புலியூர். இதுல புக்கு அப்படின்னா புகுந்துன்னு அர்த்தம். அப்பர் சுவாமிகள் புக்க திருத்தாண்டகம்னு ஒரு திருத்தாண்டகமே பாடியிருப்பார். நீங்க எடுத்து பார்க்கலாம். 6ஆம் திருமுறையில திருநாவுக்கரசர் புக்க திருத்தாண்டகம்னு ஒரு திருத்தாண்டகமே இருக்கும். அது நீங்க அதோட நம்ம ஒப்புமை செய்து பார்க்கலாம். பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன், தொண்டரோடு இருந்து அருளினான். எதுக்குன்னு கேட்டா, எதுக்காக அங்க இருந்தான்னு கேட்டா, எழுதும் மறையாகிய திருவாசகத்தை தந்ததனால அது பொலிதரு புலியூர். நம்ம திருவாசகம் என்பது எழுதும் மறை. எழுதாமறைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, நமக்கு வேற எழுதாமறை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது எழுதும் மறை. ஏன் எழுதும் மறைன்னு சொல்றோம்னா, இறைவனே இப்ப அம்மா சொன்னது மாதிரி 2 நாட்களுக்கு முன்பாக மாணிக்கவாசகருடைய குருபூசை நன்னாள் வந்தது, ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் சொல்ல இறைவன் எழுதினான். திருவாசகத்தை எழுதிட்டு அதன் பிறகு நீ கோவை பாடிய வாயால் பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லி திருச்சிற்றம்பல கோவையாரையும் எழுதினான். எழுதி கீழே வர ஒரு அத்தாரிட்டி சைன் வேற போட்டார், திருச்சிற்றம்பலம் உடையார் அப்படின்னு சொல்லி. அதுல ஏன் பாவைன்னு சொல்றாங்க, திருவாசகம் பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லாம ஏன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம நினைவுபடுத்தலாம். திருவாசகத்துல 51 பதிகங்கள் இருக்குது. அதுல 7வது பதிகமாக இருக்கக்கூடியது திருவெம்பாவை. அந்த திருவெம்பாவையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை கருதிதான் அது பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. பாவைன்னு சொன்னா திருவாசகத்துல வரக்கூடிய திருவெம்பாவை தான். அது திருவாசகத்தை சொன்னதா பொருள். அவ்வளவு முக்கியமான பதிகம் திருவெம்பாவை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அது திருச்சிற்றம்பலம் உடையார் அப்படின்னு கையெழுத்து போடுறாரு. இந்த திருக்கோவையார் என்பது ரொம்ப நுட்பமான ஒரு நூல். அதை யாருமே அதிகமா சிந்திக்கிறது இல்லை. அதையும் சிந்திக்கக்கூடிய சூழல் நமக்கு எல்லாம் எல்லா இடங்கள்லயும் வரணும். ஏன்னா இன்னைக்கு திருவாசகம் முற்றோதல் செய்யறாங்க. முற்றோதல் செய்வதை விட விட்டுட்டு அதுக்கு பொருள் காணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே போல திருச்சிற்றம்பல கோவையார முதல்ல படிக்கவே இது தொடங்கல. இன்னும் 400 பாடல்கள் இருக்குது. அதுல 400 பாடல்கள்ல முதல்ல படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அகத்துறை பாடல்களாக நமக்கு மாணிக்கவாசகர் அருள் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி சொல்லி, சரி இங்க இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன். அப்புறம் கடைசியா யாருன்னு கேட்டா, ஒளிதரு கையிலை உயர்கிழவோனே அப்படின்னு கடைசியா 146வது அடியில நிறைவு செய்கிறார் மாணிக்கவாசகர் இந்த கீர்த்தி திருவகவலை. ஒளி அப்படின்னு சொன்னா அதைதான் நம்ம எழுதாமறை அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே சொன்னது திருவாசகத்தை எழுதும் மறைன்னு சொன்னோம். இது எழுதாமறை. ரெண்டுமே இறைவன் தந்தது. அவர் எழுதி கொடுத்ததுனால அது எழுதும் மறை. இது ஒளி, அதனால அது நாதம், அதனால அது கையிலையிலிருந்து வந்தது. அது எழுதாமறை என்று நமக்கு சொல்லலாம். அது ஒளிதரு கையிலைக்கு உயர்கிழவோனே. கையிலை உயர்கிழவோனேன்னு பாடல் இருக்கும். கையிலைக்கு உயர்கிழவோனே அப்படின்னு இருக்கும். இந்த உயர்கிழவோன் அப்படின்னு சொன்னா ஏதோ உயர்ந்த தலைமை உடையவன், சிறப்புடையவன், பொதுவான பொருள். இன்னைக்கும் சில பேர் சொல்றோம் இல்லையா, ரொம்ப கிழவரா இருக்காருன்னா என்ன பொருள்னா, கிழவர்னு சொன்னா யாரும் கோச்சிக்க கூடாது. கிழவோன் அப்படின்னு சொன்னா உரிமை உடையவன் அர்த்தம். அப்ப ஒளிதரு கையிலைக்கு உயர் கிழவோனே அப்படின்னு சொன்னா கையிலைக்கு உரிமை உடையவன் சிவபெருமான். இப்படி இந்த உயர் கிழவோனாக இருக்கக்கூடியவன் தான் தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு முதல் அடியில இருந்து கடைசி அடி வரைக்கும் நம்ம அப்படி கொண்டு கூட்டி நம்ம இந்த கீர்த்தி திருவகவலை நம்ம நிறைவு செய்யணும். அந்த கையிலைக்கு உயர்ந்த உரிமை உடையவனாக இருக்கக்கூடியவன் தான் இவ்வளவு திருவிளையாடல்களை செய்து அவனுக்கு தசாங்கங்களை சொல்லி, அவன் திருப்பெருந்துறையில மணிவாசகரை ஆட்கொண்டு தில்லைக்கு வான்னு சொல்லி, மீதம் இருந்த அன்பர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் போனாங்கன்னு சொல்லி, அப்புறம் அவங்க தில்லையினுடைய சிறப்பை சொல்லி, ஏன்னா பதஞ்சலி முனிவருக்கு அருள் செய்தார், நடனம் காட்டினார்னு சொல்லி, இந்த கடைசியா அந்த உரிமையுடைய அந்த கிழவோனே என்று சொல்லி இந்த கீர்த்தி திருவகவலை நிறைவு செய்கிறார் மாணிக்கவாசகர். பொதுவா இந்த கீர்த்தி திருவகவல்ல இறைவனது திருவிளையாடல்கள் பொது வகையாலும் சிறப்பு வகையாலும் கூறப்பட்டுள்ளன. இப்ப இதுகார நாம என்ன சிந்தித்திருக்கிறோம், இது வரைக்கும் கீர்த்தி திருவகவல்ல 16 சிந்தனைகள்ல நம்ம இந்த கீர்த்தி திருவகவலை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல் என்று சொல்லக்கூடிய முதல் 2 அகவல்கள், முதல் 4 அகவல்கள் சொல்லப்படும். திரு அண்டப்பகுதி, போற்றி திரு அகவல், அதை சேர்த்து இதுல முதல் 2 அகவல்களை இந்த ஞான உலா மூலமாக
மாணிக்கவாசகனுடைய பெரும் கருணையோட நம்ம இந்த முதல் 2 பகுதிகளை சிந்தித்திருக்கிறோம். இந்த 34 சிந்தனைகள்ல தொடர்ந்து நம்ம அடுத்த சிந்தனையாக திரு அண்ட பகுதியை மாணிக்கவாசகனுடைய பெரும் கருணையோட தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவுல இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அதாவது நீங்க சொன்னேல சிவபெருமான் நடனத்தை நிறுத்திட்டு ஃப்ரீஸ் ஆகணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு நீங்க பேசினதை கேட்டு நாங்க ஃப்ரீஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து எல்லாருமே ஒத்துப்பா கண்டிப்பா. போன வாரம் ஞானசம்பந்தர் பத்தி ஒருத்தர் பேசினப்போ நான் சொன்னதுதான், சிலதெல்லாம் நம்ம ஏற்கனவே அடிக்கடி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் அந்த கதைகள் எல்லாம், ஆனா அழுக்கிறதே இல்லை. அதுதான் மறுபடியும் நம்ம புதுசா கேட்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு எப்பவுமே. ஒரு 5-6 வரினால அதுக்கு எத்தனை விளக்கங்கள் இருக்கு. அது நிஜமா அந்த ஞானிகளுடைய ஒரு மகத்துவம் தான் சொல்லணும். நீங்க எத்தனை கதைகள், எத்தனை உதாரணங்கள் சொல்லியிருக்கேல. என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, பஞ்சபூதங்களோட ரிலேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்கும்போது பிரமிப்பா இருந்தது. திருவம்பாவை கூட அப்படிதான் ரிலேட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கான்செப்டே ஒரு மாணிக்கவாசகர் அப்படிதான் கொண்டு வந்திருப்பாரோன்னு. அந்த விடிகாலையில எழுந்து நீராடுதல், அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, ஒரு கோயிலுக்கு போறது, கண்ணை மூடி கடவுளை பாக்குறது, கண்ணை மூடி தியானம் பண்றது, ஒரு யாகம் வளர்க்கறது, இது எல்லாத்தையுமே முறையா அவ வந்து நீர், நிலம், காற்று, ஆகாயம், மண் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்றான் அப்படின்லாம் படிக்கும்போது எத்தனை விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்க இங்க கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப 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 நல்லா இருந்தது. இன்னைக்கு பிரமாதமா இருந்தது அப்படிதான் சொல்லணும். இது கேட்டவா எல்லாருமே சொல்லுவா. அது என்னன்னா, நீங்க எல்லாம் பேசும் பொழுது நமக்கு இப்ப என்னன்னா குறிச்சு வச்சுக்கிறோம். இப்ப அடுத்தது அதை போய் பாக்குறது நெட்ல, இது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கும் பேசும் பொழுது அது வந்து நமக்கு உதவியா இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன் நான். அது வந்து அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீங்க பேசினது. ரொம்ப நன்றி. திருவாசகம் என்பதை கீர்த்தி திருவாவலை இன்றைக்கு செய்து மிகச் சிறப்பாக நமக்கு 34 வகுப்புகளை இந்த 2 தந்து இதை சிறப்பாக நமக்கு தந்திருக்கக்கூடிய நம்முடைய சித்தாந்த திரு சிவாயன் ஐயா அவர்கள், நம்முடைய மாதங்கி அவர்கள் சொன்னது போல ரொம்ப சிறப்பான ஒரு உரை. அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதுவும் இன்றைக்கு நாம் அதை பூர்த்தி பண்ணுவதில் எனக்கு ரொம்ப விசேஷம் என்னன்னா, ஆனி திருமஞ்சனம் இன்னைக்கு நடராஜ பெருமான் ரொம்ப முக்கியமான அபிஷேகத்துல 6 அபிஷேகத்துல 1 இன்னைக்கு. அதுலயும் குறிப்பா இருக்கக்கூடிய 2 அபிஷேகம், அது ஆனி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையும். அந்த ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு நாம் அதை பூர்த்தி பண்ணி அதை கேட்கிற அளவுக்கு, அந்த பஞ்சபூத தத்துவங்களை கேட்கிற அளவுக்கு நாம பெரிய பிராப்தம் பண்ணியிருக்கிறோம். அதை இன்றைக்கு அவர்கள் மிக சிறப்பாக நம்முடைய சுப்ரமணியன் ஐயா அவர்கள் தெரிவித்தார்.